அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ஈரோட்டில் தாவேகாவுடைய பொதுக்கூட்டம் நடக்க போகுது. விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போறாராம். ஈரோட்டுக்கு போய் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ அங்கேயும் போய் எப்படியும் திமுக தான் பேச போறாரு. புதுச்சேரியிலேயே அதை தான் பண்ணாப்புல, ஈரோட்டில் மட்டும் என்ன பண்ண போறாப்புல, அங்கேயும் போய் அதை தான் பண்ண போறாப்புல. நாளைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோவை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துருங்க. நாளைக்கு இந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் நேத்தைக்கு ஈரோட்டுக்கு போயிருக்காப்புலங்க. போன இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவேகாரங்களுக்குள்ளேயே கோஷ்டி மோதல் உண்டாயிருக்கு. எதுக்கு மோதல் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யாரு புஷி ஆனந்துக்கு முதல்ல மாலை போடுறது அப்படின்றதுல மோதல் நடந்திருக்குங்க. ஈரோடு மாவட்ட நிர்வாகி போடணுமா இல்லை தர்மபுரி மாவட்ட நிர்வாகி போடணுமா அப்படின்னு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாம் கிடந்து மோதி இருக்காங்க. அந்த காணொலி லைட்டா பாருங்களேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எல்லாரையும் தள்ளுற மாதிரி ஒரு மாலை போடுறதுக்கு இவ்வளோ சண்டை போட்டுக்கிறானுங்க. இவனுங்க கையில ஆட்சியை கொடுக்கணுமா? ஒரு சாதாரண மாலைக்கே இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு இடையில ஆட்சி நிர்வாகம் எல்லாம் இவனுங்க என்ன இது? தகுதிக்கு மீறி ஆசைப்படலாமா? அதுக்கப்புறம் தர்மபுரி மாவட்ட செயலாளராக நிர்வாகி அது யாருன்னே தெரியலங்க. அவங்க எல்லாம் யாருன்னு நமக்கே தெரியல. ஏதோ மாவட்ட செயலாளர்ன்றாங்க, உண்மையிலே மாவட்ட செயலாளர்களான்னு தெரியல. இது ஒரு கட்சியாக இருந்தால் தானே அதெல்லாம் நமக்கு தெரியும். அதை விடுங்க. எண்ட் ஆஃப் தி டே தர்மபுரி நிர்வாகி தோத்துட்டாப்ல. அவரை மாலை போட விடலை போல இருக்கு. மாலை போட போன இடத்துல புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாலையை வாங்கி அந்த தர்மபுரி நிர்வாகி இருக்காரு பாருங்க, மாவட்ட செயலாளராக என்னமோ தெரியல, அந்த நபருக்கே போட்டு விட்டாங்க. அந்த தர்மபுரி நிர்வாகி அடுத்தது என்ன பண்றாருன்னா அந்த மாலையை தூக்கி ஒரே வீசிட்டாப்லங்க. அந்த காணொலியை லைட்டா பாருங்க. ஏன் தான் இப்படி கிடந்து அடிச்சுக்கிறானுங்களோ தெரில. நாட்டில் நிம்மதியே இல்லாமல் போகுதுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவனுங்களால தான், வாக்குவாதம், சண்டை, அடிதடி எல்லாம் இவனுங்களால தான். மக்களையெல்லாம் சாவடிக்கிறானுங்க, கலவரம் பண்ண துடிக்கிறானுங்க, துப்பாக்கியை கொண்டு வரானுங்க, காவலர் ஒருத்தருடைய கையை கடிச்சு வைக்கிறானுங்க, என்னெல்லாம் அழிமாட்டங்கள் பண்ணுறானுங்க. ஏன் தான் இப்படி இருக்கானுங்களோ தெரில. என்ன நேரமும் கலவரம், சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம், வன்முறை, அது இதுன்னு தான் இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு மாலை போடுறதுக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த புஷி ஆனந்த்ன்ற நபர்கிட்ட அந்த மாலை அப்படின்ற வார்த்தையை சொல்ல சொன்னால் அதுவே ஒரு வாயில் வராது. மலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மலம்னு சொல்கிறாப்புல, மாலை வணக்கம்னு சொல்கிறதுக்கு பதிலாக மானை வளர்க்கணும்னு சொல்கிற நபர். இந்த நபருக்கு மாலை போடுறது ஒரு பெரிய இதுவா? அவர் முதல்ல புஷி ஆனந்த் கூப்பிட்டு வச்சு, சார் நீங்கள் கொஞ்சம் அந்த மாலை அப்படின்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாலை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி தான் போடணும். அவர் கரெக்டாக சொல்லுவாரா? சொல்ல முடியாதில்ல, சொல்ல தெரியாதில்ல, சொல்ல வராதில்ல. இப்படி தமிழே வாயில் வராத ஒரு கட்சியோடைய பேர் தமிழக வெற்றி கழகம். அதோடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். அந்த நபருக்கு மாலை போடுறதுல இவ்வளோ பிரச்சனை. மலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மலைன்னு சொல்கிறாப்புல. நேற்று போன காணொலியில் போய் பாருங்கள், அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு மாலை போடுறதுக்கு அடிச்சுக்கிறவனுங்களெல்லாம் நம்பி அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய் அவர்கள். இவனுங்களை வச்சுக்கிட்டு சிஎம் ஆக போறீங்களா விஜய் அவர்களே? தேர்தல் வரைக்கும் வருமானே தெரியல தேரு. அதுக்கு முன்னாடியே இழுத்து நடுரோட்டுக்கு விட்டுருவானுங்க போல. ஏற்கனவே இழுத்துட்டானுங்க, கொண்டு வந்து நடுரோட்டுக்கு விடுறது மட்டும்தான் மிச்சம். சீட்டு கிடைக்கணும்னு வெறி பிடிச்சி போயிருக்கானுங்க. சீட்டு மட்டும் கிடைக்கல இவனுங்களுக்குலாம், அவ்வளோதான். தலைமை தற்கொலைக்கு என்ன நிலைமையோ தெரியாது, என்ன ஆகுமோ தெரியாது. ஏற்கனவே ஒரு பல் டாக்டர் ஒருத்தர் ஃபோன் எடுத்து போகிற இடத்துலலாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அந்த பிரபுன்ற டாக்டருங்க, அந்த நபரை ஏற்கனவே மக்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க தாவேகாரனுங்க. இவர் தான் வேட்பாளர், இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாக்களிங்க சரியான்ட்டு. இன்னும் அறிவிப்பே வரல அஃபிஷியலாக. அதுக்குள்ளே அவர் தான் வேட்பாளர்னு சொல்லி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பல் டாக்டரை எலெக்ஷனில் வேட்பாளரை நிறுத்தலைன்னு சொன்னால் என்ன நடக்குமோ அதுவே தெரியாதுன்னு இருக்கு. இதில் வேற இவனுங்களாம் வெறி பிடிச்சி போயிருக்கானுங்க. சீட்டு மட்டும் கிடைக்கல, இவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிடுவானுங்க. இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட டேஞ்சரஸான கோஷ்டிகள்னு நமக்கு தெரியும்ல.
கடிச்சு வச்சிருவானுங்க மோசமான நபர்கள். அந்த தலைமை தற்குறி என்னெல்லாம் ஆக போகுதோ தெரியல. புஷி ஆனந்துக்கு மாலை போடுறதுலயே இவ்வளோ சலசலப்பு இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னா விஜய் அவர்கள் அந்த இடத்துல நின்று இருந்தா என்ன ஆயிருக்கும்? இதனாலதான் இவனுங்களை தற்குறிகள்னு நம்ம சொல்றோம். விஜய் அவர்கள் அவனுங்களை ப்ரொமோட் பண்ணி ஆச்சரிய குறிகள் ஆக்கி விட்டுட்டார். சிம்பிள். ஆச்சரியப்படுற மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க, ஆகவே ஆச்சரிய குறிகள். தற்குறியாட்டு நடந்துக்கிறானுங்க, அதனால தற்குறிகள். சிம்பிள். இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு, இந்த கோஷ்டி மோதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ண போறாரு விஜய் அவர்கள். இப்போ என்ன ஏதாவது ஸ்பெஷலாக பண்ண போறாரா, ஏதாவது ஸ்பெஷலாக பேச போறாரா, ஏதாவது வித்தியாசமாக பேச போறாரா, ஏதாவது இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டான அரசியல் ஏதாவது பேச போறாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அங்கே போய் திமுகன்னு திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு தான் வர போறாப்புல. இதுக்கு எதுக்கு ஒரு பொதுக்கூட்டம், இதுக்கு செலவு பண்ணி இவ்வளோ தூரம் போய் கரெக்டான டைமுக்கு வருவாரான்னு தெரியாது, லேட் ஆகுமா என்னன்னு தெரியாது, எத்தனை பேர் மயங்கி விழ போறான்னு தெரியாது, என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரில. இதுக்கெல்லாம் இவ்வளோ அளப்பறையா? அங்கே போய் என்ன பேச போறாரு மிஞ்சி போனா? ஈரோடு பார்த்தீங்கன்னா இது பெரியார் மண். ஈரோடுனா டெக்ஸ்டைல்ஸுக்கு ஃபேமஸான ஊர். ஈரோடுனா செங்கோட்டையன் அவர்கள் தான் நம்ம டக்குனு ஞாபகம் வராரு. நம்ம கட்சியில் வந்து சேர்ந்திருக்காரு, நம்ம ஜெயிக்க போறோம், திமுக தோக்க போகுது அப்படின்னு சொல்ல போறாப்ல. திமுக கபட நாடகம் ஆடுதுன்னு சொல்ல போறாப்ல. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றலக அப்படின்னு ஒப்பாரி வைக்க போறாப்ல. பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்லுவாப்ல, ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்ல போறாப்ல. கடைசியில் கான்ஃபிடண்டாக இருக்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், நன்றி வணக்கம் சொல்ல போறாப்ல. ஸ்டார்டிங்கில் இல்லைனா கடைசியில் என் நெஞ்சல் குடியிருக்கும் சொல்ல போறாப்ல. இதுக்காக ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி செலவு பண்ணி இதில் இந்த கோஷ்டி முதல் வேற உண்டாகி யார் மாலை போடுறதுக்கெல்லாம் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்கூலுக்கே லீவ் விட்டுருக்காங்க இவனுங்க வரானுங்கன்னு பயந்து போய். டிசம்பர் 18ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்துட்டு இந்த இது நடக்குது, இந்த பிரச்சாரம் பொதுக்கூட்டம். அதனால நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் விட்டாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு எக்ஸாம்ஸ் நடக்க இருந்திருக்குங்க அந்த பள்ளிக்கூடத்தில். டிசம்பர் 26ஆம் தேதி எக்ஸாம் நடத்த போறாங்கன்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. டேட்டை மாத்திட்டாங்க. இப்பவே மாணவர்களுடைய கல்வியை கெடுக்கிறானுங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு, மாணவர்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே தொல்லைதான். அடுத்தவங்களுக்குலாம் பாதிப்பு இல்லாமல் இவங்களால ஒரு கூட்டம் கூட நடத்த முடியாது போல இருக்குங்க. ஏற்கனவே சென்னையில் திருவான்மையூரில் ஒரு கூட்டம் போட்டாப்புல, ஒரு பொதுக்கூட்டமோ சம்திங் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போயிட்டு இருந்த பிள்ளைங்களுக்குலாம் டிராஃபிக்கில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவனுங்க போனதுனால அங்கே ஃபுல்லாக வந்து செமையாக கூட்டம் கூட்டி டிராஃபிக்லாம் ஆகி ஒரு இடத்துல கூட இவனுங்களால ஒரு அசம்பாவிதமோ இல்லை மக்களுக்கு தொந்தரவோ இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கே இவனுங்களால முடியாது. இந்த தற்குறி பயலுக இவரை பார்க்கறதுக்கு அந்த பள்ளிக்கூட கட்டிடங்கள்லாம் ஏறினாலும் ஏறிடுவானுங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ஆபத்து. லீவ் விட்டது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். லீவ் விடலான்னு சொன்னால் ஸ்கூலுக்குள்ளே புகுந்து பெஞ்சு டெஸ்க் எல்லாத்தையும் உடச்சி பண்ணி மேய்ச்ச மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. அந்த பிள்ளைங்களுக்கும் ஆபத்து. அதை கருதி லீவ் விட்டுருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட இவனுங்க கூட்டம் போட்டதுனால பாருங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு நாள் வந்து இப்போ பாதிக்கப்படுது. எக்ஸாம் டேட் வேற, எக்ஸாம் வேற இருக்கு. அதை வந்து இப்போ மாற்றி வச்சிருக்காங்க. எதுக்கு மாற்றணும்? இவனுங்க கூட்டம் போடுறானுங்கனால. இது ஒரு அரசியல் கட்சியா? காரி துப்பணும். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் மக்களே. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.